பணத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது. இந்த பணம் வந்து யார்கிட்ட போய் அதிகம் சேரும்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், ஊர் சொத்தை அபகரிக்கிறவன், அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறவன். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் போய் அந்த பணங்கிறது வந்து போய் சேரும், அங்கே தான் போய் தங்கும். ஒருத்தன் நேர்மையாக இருக்கான், ஒருத்தன் கரெக்டாக இருக்கான், எல்லாருக்கும் வந்து உண்மையாக இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட போய் இந்த பணம் சேராது. அப்படியே ஒருவேளை அவங்ககிட்ட அந்த பணம் போய் சேர்ந்தாலும் தடையமே இல்லாமல் திரும்ப அவனை விட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பணங்கிறது. அது நிஜ வாழ்க்கையிலையும் இப்படி தான். நிஜ வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளையடிக்கிறவன், ஊரை ஏமாத்துறவன், அவனுக்கு தான் மரியாதை இருக்கும், அவனுக்கு தான் ஒரு பவர் இருக்கும். ஸோ அவன் பின்னாடி தான் 10 பேர் இருப்பான். இந்த உண்மையாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன், அவன் பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டான். ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னா அவனை மாலை மரியாதை பண்ணி வரவேற்கக்கூடிய நாடு. அதே மாதிரி ஒருத்தன் வந்து நாட்டு மக்களுக்காக ஏதோ ஒரு நல்லதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்கு போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வரான் அப்படின்னா அவனை வந்து நாட்டு மக்களும் கண்டுக்கிற மாட்டாங்க, நாடும் கண்டுக்காது. கொள்ளையடிக்கிறவன், ஊரை ஏமாத்துறவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாலை மரியாதையோட BMW காரில் போவான். ஆனால் உண்மையாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள்லையும் ஒரு ஓடாத எக்ஸலையும் தள்ளிக்கிட்டு தெரியுவான். அதே இது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவனுக்கு கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா? குறைக்க தெரியாதவன், வாய் இல்லாத பூச்சி. உண்மை பேசுகிறவன், நேர்மையாக நடக்கிறவன், அவன் லைஃப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காலம் பூரா கஷ்டம் மட்டும்தான் பட்டிருப்பான், வேறு எதுவுமே நடந்திருக்கு.